கர்த்தர் நல்லவர். ஆமென். குட். வாவ். ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப மிக நேர்த்தியான நேரத்தில் துவங்கி இருக்கிறோம். ஆமென். உண்மையிலே இன்னைக்கு இந்த ஆராதனை நேரம் நடந்துட்டு இருக்கிற இந்த டைமே ஐ ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் திஸ் பிளேஸ். ஆமென். தேவனுடைய அளவற்ற ஒரு பிரசன்னத்தை உணர்கிறேன். ஐ திங்க் இன்னைக்கு ஏதோ ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆமென். எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் இருக்கும். பட் ஐ திங்க் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் உங்களுக்காக காத்திருக்கு. ஆமென். ஆமாம், ஆரம்பிக்கும் போதே மா ப்ரோ ஷெடலே பிரேக் லே பிரஹா சட்டான மாண்டலே. ஆமென். எஸ், வேதவசனம் சொல்லுது இல்லையா, அவருடைய ஊழியக்காரரை சும்மா அல்ல அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். ஆமென். ஆமென். ஸோ ஐ திங்க் தேவன் இன்றைக்கு இன்னும் சிறந்ததால், விசேஷித்த காரியங்களால் என்னுடைய வாழ்க்கையை அவர் நிரப்புவார். ஸோ இன்னைக்கு நிறைய நண்பர்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப தூர இடத்துலேருந்து. உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். ஸ்பெஷலாக சென்னை பட்டணத்திலேருந்து வந்திருக்கீங்க, கோவை, மதுரை, வேற அருப்புக்கோட்டை, விருதுநகர். ஸோ பல தமிழகத்தில் பல்வேறு இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. இட்ஸ் குட். இது வழக்கமான போதகர் கூட்டம் போல இல்லை அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உறுதி என்னென்னா, வெறும் திருநெல்வேலி பாசஸ் இல்லை, ஸோ முழு தமிழகத்திலிருந்து இங்கே வந்திருக்கீங்க. ஆமே. என்னடா இது, என்ன வந்த உடனே வா, சரி, bless you. ஒரு முடிவோடு தான் வர்றாங்க. ஓகே. அது மட்டும் இல்லை, போதகர் கூட்டம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வழி பயண செலவா, 2 வழி பயண செலவா, இந்த மாதிரி ஒரு செலவும் நாங்கள் பண்ணாமல் உங்கள் காசை செலவு பண்ணி போதகர்கள் கூடுகிற ஒரு கூட்டம் இருக்குன்னா அது இந்த கூட்டம். இதெல்லாம் எனக்கு பாஸ் இம்மானுவேல் தான் சொல்லி கொடுப்பார். சொன்ன உடனே உள்ள என்ட்ரு ஆகிறார் பாருங்களா, அதுதான் வேற லெவல்யா. சொல்லி பார்த்தீங்களா, போதகர் இம்மானுவேல்னு கரெக்டாக அடி இருந்தீங்க. Amen. What a time. Amen. Hallelujah. Amen. It's wonderful time. அவங்க தான் எனக்கு இந்த பாசஸ் மீட்டிங்ஸ் பற்றிலாம் சில வரலாறுகளை அவர் தான் எனக்கு சொல்லுவார். ஏன்னா நான் பாசஸ் மீட்டிங்ஸ்க்கு வராமலே பாஸ்டர் ஆகிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஒருத்தர் சொன்னார், அதனால தான் நீங்கள் பாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு. நான் வளர்ந்து வர டைமில் அந்த மாதிரி போதகர் கூட்டம்லாம் அட்டன் பண்ணதில்லை, எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி ஒரு 2-3 கான்ஃபரன்ஸ் போயிருக்கிறேன். பட் இந்த மந்த்லீஸ் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் போனதில்லை. ஸோ பாஸ்டர் தான் எனக்கு சொல்லுவாங்க, வழக்கமாக எப்படி நடக்கும் போதகர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. அதுக்கு காசு கொடுக்கணும், கிஃப்ட்டு கொடுக்கணும், என்னெல்லாமோ கொடுக்கணும், அப்போ தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே நீங்கள் தான் எனக்கு கிஃப்ட்டு கொடுக்குறீங்க. ஆமென். உங்கள் ஊழியத்திலிருந்து வருகிற மிக சிறந்த பொருளாதாரத்தை இந்த ஊழியத்தில் விதைக்கிறீங்க. ஸோ இது அவங்க பாஸ் இம்மானுவேல் அவங்க சொன்ன அளவுகோலிருந்து நான் பார்த்தா, தமிழக போதகர்கள் கூடுகையில் இது ஒரு சரித்திரம். ஆமென். இங்கே நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும். என்ன இப்படி சொல்கிறீங்க? வந்த உடனே வா, அதான் நிஜம். நீங்கள் தான் கொடுத்துட்ருக்கிறீங்க, நான் சொல்லி இல்லை. இந்த ஐக்கியங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. நாங்கள் ஒன்றும் பெருசாக எதுவும் செய்யலை. பெருசாக செய்யலைன்னா வழக்கமாக செய்கிற எதுவும் செய்யலை. போன வருஷம் நாங்கள் போதகர்களுக்கெல்லாம் ஒரு கோட் வாங்கி கொடுக்கணுன்னு கிறிஸ்மஸ் டைமில் ஒரு பிளான் ஒன்று வச்சு அதுக்கு பண்ணோம். கடைசியில் பார்த்தா அது சரியாக நாங்கள் எதிர்பார்த்த டைமில் அது எங்களுக்கு கிடைக்கல.
அப்படி பார்த்தா இது வரைக்கும் எந்த கிஃப்ட்டுமே கொடுக்காம போதகர்கள் கூட்டம் நடக்குது. ஆமே, எல்லாம் பதிவு ரொம்ப முக்கியமானது. பணம் அப்போ எந்த பயண செலவு பணமும் இல்லை, கிஃப்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, லோக்கல் பீப்புளும் கிடையாது. வேறு ஊர்கள்ல இருந்து உங்கள் பணத்தை செலவு பண்ணி சிலர் ஹோட்டல்ஸ் எல்லாம் ரூம் எடுத்து தங்கி கூட என்ன பண்ணுறீங்க வர்றீங்கன்னா, இது தேவ வார்த்தையின் மேலும் அபிஷேகத்தின் மேலும் உண்டான ஒரு பெரிய ஈர்ப்பின் அடையாளங்களாக அது இருக்கிறது. ஆமென். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்படி ஒரு தரமான ஒரு மக்கள் தலைவர்கள் எழும்புவாங்கன்னா அதுவே ஒரு தரமான வெற்றியை எழுப்புதலை அது கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ அதனால் ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் யூ. இந்த கூட்டங்களுக்கு உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் ஏற்கனவே இருக்கும் விதிகளை உடைத்து விட்டீர்கள், வரம்புகளை தாண்டி விட்டீர்கள். ஆமென். ஸோ அது உங்கள் மூலமாக நடந்திருக்குது. ஏற்கனவே நீங்கள் வழக்கமான ஆள் கிடையாது, 100 ரூபா 1000 ரூபா ஆள் கிடையாது நீங்கள். ஆமென். அதுக்கு விலை போகாத விலையேற பெற்ற போதகர்களே. ஆமென். ஆமென். அதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு தான், அதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு தான். காசு அது எதுக்கே தரணும்? போதிக்கிறவருக்கு தான் கேட்குற ஆள் கொடுக்கணும். அந்த ரூல் சர்ச்சில் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஐக்கியங்களுக்கு போகும்போது என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க தான் தருவாங்களா? அப்படி ரொம்ப மைண்ட் செட்ஸை ரொம்ப வருஷமாக உருவாக்கியிருக்கிறாங்க. கஷ்டப்படுற முடியாத சிலருக்கு கை கொடுத்து நாம் தூக்கலாம், நான் அதை மறுக்கலை. ஆனால் அதையே ஒரு சிஸ்டமாக்கி ஒரு மாதிரி ஆக்கி போதகர்கள் மைண்டில் அவங்கள பற்றியே ஒரு தாழ்வான எண்ணம் உருவாகிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இங்கே அந்த மாதிரியான இது இல்லை. இங்கே நாங்கள் உங்களை ரிச்சாக ட்ரீட் பண்ண விரும்புகிறோம். ஆமாம், உங்களிடத்தில் நாங்கள் ஏன் கேட்குறோன்னா, உங்களை ஏன் கொடுக்க சொல்கிறோன்னா, நீங்கள் ஐஸ்வர்யவான், நீங்கள் கொடுக்கும் தகுதியோடு கடவுள் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அப்படின்ற எண்ணத்தில் தான் இது பண்ணுறோம். அது இங்கே வேலை செய்து இங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்குது. பாசஸ் பார்த்தீங்கன்னா ₹1,00,000 விதைக்கிற போதகர்கள்லாம் இந்த போதகர் ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. 50,000, 75,000, 30,000, 5,000, 10,000 ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன் நான். சிலர்லாம் பேர்லாம் சொல்லக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டதுனால சொல்லாமல் இருக்கிறேன் நான். ஆமாம், அதனால் அவங்களே சாட்சி சொல்லும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நம்ப முடியுதா? ஒரு பாஸ்டர்ஸ் இவ்வளோ காணிக்கை கொடுக்குறாங்கன்ட்டு. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் உங்கள் கரமும் அவ்விதமாக மாறும். ஆமென். ஸோ குட். ஸோ அதனால் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். சென்னையிலேருந்து வந்தவங்க மட்டும் கை தூக்குங்க. சென்னை 1 2 3 4 4 பேர் சென்னை. ஓகே. ஸ்பெஷலாக இன்றைக்கி சென்னையில் நம்ம பிளஸ்ஸிங் மீட்டிங்ஸ் ஒவ்வொரு மாதமும் நடத்துகிறோம். பாஸ் இம்மானுவேல் அவங்க துவங்கி வைத்தார்கள். இப்பொழுது அதை தொடர்ந்து ஒரு டீம் எழும்பி சென்னை பிளஸ்ஸிங்ஸ் மீட்டிங்ஸை அவ்வளோ இன்னும் சிறப்பாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாற்றிருக்கிறாங்க. அந்த குழுவில் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் ரகு அவர்கள் இன்றைக்கி நம் மத்தியில் இந்த ராயல் ஃபேமிலி சபைக்கும் இந்த கூடுகைக்கும் முறையாக அவர் வருகை தந்திருக்கிறார். அவர்களை இயேசுவின் நாமத்தினால் சகோதரர் ரகு அவர்களை வரவேற்கிறோம். நல்லா give them big claps. Amen. Amen. So thank you so much ரகு. ஸோ கர்த்தர் நிறைய ஆட்கள் என்ன பண்ணுறாரு, எழுப்பி நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு முக்கியமானவர்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம். முதல் முறை. நீங்கள் தான் முறையா? அப்படியா? ஓகே. ஆனால் இதுக்கு முன்னாடி வேறு மீட்டிங் வந்திருக்கீங்களோ? கோயம்புத்தூர். அதான் உங்களை நான் பார்த்துருக்குறேன்னு யோசித்தேன். கோயம்புத்தூர். ஓகே ஓகே குட். வரவேற்கிறோம் அவங்கள கோயம்புத்தூர்லேருந்து. அவங்க மட்டும் இல்லை, கோயம்புத்தூர்லேருந்து நம்முடைய அன்பு பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. ஆமென். ஸோ 2 பேர் எழுந்து நில்லுங்க ஐயா. இவங்களும் கோவை. ஆமென். ஸ்ரீலங்காவுக்கு போய் கலக்கிட்டு, ஆமென், பாருங்கள், வெளிநாட்டுக்கு போய் ஊழியம் செஞ்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. அந்த 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 எண்ணம் தான் இன்னும் உங்களை பல நாட்டுக்கு கொண்டு போகும், பல தேசங்களுக்கு கொண்டு போகும். ஆமென். ஸோ
சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 2 கூட்டத்தில் பேசுனா போதும், இனிமேல் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம்னா இப்போ நம்ம ஆள்களுக்கு வெற்றியை கையால் தெரில பாருங்களேன். சும்மா தான் பிள்ளைங்க இங்கே ஆசீர்வதிச்சு அனுப்பணும். கத்தர் நிறைய டோரை ஸ்ரீலங்காவில் ஓப்பன் பண்ணி போதுமோன்ற அளவுக்கு ஊழியம் செஞ்சுட்டு வெற்றிகரமாக பிள்ளைங்க வந்து சேர்ந்துருக்குறாங்க. ஆமென் ஆமென். அது மேலே சபை இப்போது ஏற்கனவே அவங்களே ஒரு சர்ச் நடத்துகிறாங்க. ஆண்டவர் நிறைய விதத்தில் பிளஸ் பண்ணியிருக்கிறார். அவங்களும் பிள்ளைங்களும் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். வரவேற்கிறோம் ஐயா. தேங்க்யூ ஸோ மச். இவங்களாம் இப்போ உள்ளே வந்திருக்கனால மீதி யாராவது இருக்கீங்களா? நியூ கமர்ஸ், புதுசா உங்கள் கூட வந்தவங்களா? சரி, அவங்களையும் வரவேற்கிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தினால். சரி, எல்லாரும் நீங்கள் எங்களுக்கு முக்கியமானவங்க. உங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறோம்? வரவேற்கிறோம். எல்லாம் ஊழியக்காரங்க தான். ஏற்கனவே தேவன் அவர்களை எடுத்து ஞானத்துறை ஐயா எல்லாரையுமே என்ன பண்ணுறேன்? வெல்கம் பண்ணுறேன். ஸோ குட். இன்றைக்கி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்ஸை ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன். ஆமாம், வெல்கம். ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன், பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இன்றைக்கி அது செய்யணுன்ட்டு தீர்மானித்து வந்திருக்கிறேன். அதுதான் பேசுவேன்னு நினைக்கிறேன். ஆமென். ஓகே. ஸோ ஐ பிலீவ் ஆல்வேஸ் லெட் பை த ஸ்பிரிட். ஆமென். ஸோ அது அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா, கடைசி கால உபதேசம். என்னங்க என்ன 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 டீச்சிங்? ரொம்ப நாள் நம்ம மேலே குறை சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல, கடைசி காலத்தை பற்றி ஒரு பேசவே மாட்டேங்கார் அப்படின்ட்டு நீ கடைசி காலத்தை பற்றி பேச போகிறேன். கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்லும்போது என்ன வசனம்லாம் மைண்டில் வருது? அது அந்த வந்துச்சுன்னா நல்ல ஒரு உணர்வு. வேற உலகம் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இந்த கடைசி நாள் தான் ரொம்ப நாள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பொண்ணுதுரை சொன்ன கடைசி நாள் தான் இன்னைக்கு நாம் பேச போகிறோம். ஏசாயா 2:2 போடுங்க. ஐசாயா chapter 2 verse 2. எல்லாம் சொல்லுங்க. கடைசி நாட்களில். வழக்கமாக பிரசங்கம் பண்ண கடைசி நாள் பிரசங்கம் ஒன்று கேட்டிருப்பீங்க. பட் நம்ம இந்த வெளிச்சத்திலிருந்து கடைசி நாட்களை பற்றி ஒரு பிரசங்கம் கேட்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதை வந்து நான் புரிஞ்சுக்கும் போது தனிப்பட்ட விதத்திலையும் சபை இதுலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். நாட் ஓன்லி சர்ச், சொசைட்டி. அது சம்மந்தப்பட்ட ஒரு தீமை தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? பேச போகிறோம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். எல்லாம் சொல்லுங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். அப்போ தேவனுடைய ஆலயத்தை என்னன்னு சொல்லியிருக்குது? என்னன்னு சொல்லியிருக்குது? மவுண்டைன். எல்லாம் சொல்லுங்க. மவுண்டைன், பர்வதம். ஆலயம்ன்றது என்னது? ஒரு பர்வதம், ஒரு மலை, ராக். அதனால தான் வச்சிருக்கிறோம் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி அப்படின்ட்டு. ஸோ தேவனுடைய ஆலயம்ன்றது என்ன? ஒரு மவுண்டைன், ஒரு பர்வதம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். அப்போனா இங்கே வந்து நிறைய மலை பற்றி பேசுகிறாங்க. முதல்ல ஆலயமாகிய பர்வதம், சர்ச் இஸ் த மவுண்டைன், சபை என்கிற ஒரு மவுண்டைன் பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாரு? இந்த சபைன்ற மவுண்டன் வந்து வேற நிறைய மவுண்டன் இருக்குது. அதுக்கு மேலே இது என்ன பண்ணியிருக்கோம்? உயர்த்தப்பட்டிருக்கும். மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். அப்போனா என்ன? சபைன்றது ஒரு மவுண்டன், இன்னும் நிறைய மவுண்டன் இருக்குது. அந்த எல்லா மவுண்டனை விட சர்ச்ன்ற மவுண்டன் வந்து என்ன பண்ணியிருக்கும்? ரொம்ப உயர்த்தப்பட்டிருக்கும். ஸோ இதை தான் நாம் வந்து எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னா 7 மவுண்டைன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள். 7 மவுண்டைன். இன்னைக்கு காலையில் என்ன படிக்க போகிறோம் தெரியுமா? 7 மலையை பற்றி படிக்க போகிறோம். எதை பற்றிங்க? எல்லாம் சொல்லுங்கள். 7 மலையை பற்றி என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம். 7 மவுண்டைன். இது என்னன்றது இந்த இமேஜ் பிக்சர்ஸ் அதில் இருக்குது. இது நோட் பண்ணிக்கோங்க. இதை குறித்த ஒரு முழுமையான ஸ்டடியை நாம் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். 7 மலை அப்படின்னு சொல்லும்போது ஏன் 7 மலை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தேசம்
கட்டமைக்கப்படுவது ஒரு 7 விஷயங்களை மையமாக கொண்டு அது என்ன பண்ணப்படுகிறது, கட்டமைக்கப்படுகிறது. 7 things இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 7 தான் ஒரு நாடு, ஒரு தேசம் அப்படின்றதுக்கு. இப்போ இந்த பில்டிங் நிற்கணும்னா இதில் இத்தனை தூண் வேணுன்றாங்களே, இந்த பலத்தில் தான் அந்த பில்டிங் என்ன பண்ணும், நிற்கும். அது மாதிரி ஒரு தேசம்னு ஒன்று வரணும்னா, ஒரு நாட்டில் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய, கலாச்சாரத்தை தீர்மானிக்கக்கூடிய, மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, அந்த தேசத்தின் எல்லா நகர்வுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு 7 விஷயம் இருக்குது. அந்த 7 விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், 7 மவுண்டன் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னன்றது சொல்லிட்டு அதை வேதத்திலிருந்து இன்னைக்கு தெளிவாக என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். நம்பர் 1, பிஸ்னஸ். எல்லாம் சொல்லுங்க, பிஸ்னஸ். பிஸ்னஸ், ஓகே. தொழில்ன்ற ஒரு மலை, ஓகே. அடுத்தது பாலிடிக்ஸ், கவர்மெண்ட். ரெண்டாவது மலை என்னது, கவர்மெண்ட். மூணாவது என்னது, ஃபேமிலி. எல்லாம் சொல்லுங்க, ஃபேமிலி. இது எங்கிருந்து வந்துச்சுன்றீங்களா? அப்புறம் தான் இதெல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு தெரியும் முதல் மவுண்டனே ஃபேமிலி அப்படின்ட்டு. ஆமா, இந்த ஸ்டடியை நல்லா படிச்சிட்டோம்னா முதல் மலையே தான். ஆமாம், குடும்பன்றது தான் ரொம்ப அப்படின்றது தெரிய வரும். அடுத்தது சர்ச் ஆர் ரிலீஜியன். நம்ம வந்து ரிலீஜியன்னு காமனாக போட்டிருக்கிறோம். நீங்கள் வேணால் புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன போட்டுக்கலாம், சர்ச் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். பிஸ்னஸ், கவர்மெண்ட், ஃபேமிலி, ரிலீஜியன், அப்புறம் மீடியா, அப்புறம் எஜுகேஷன், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட், விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு துறை. ஸோ இது ரொம்ப முக்கியம். கல்வி, இங்கிலீஷில் தமிழில் ரெண்டுலையும் சொல்லிட்டேன்னா, தொழில், அரசாங்கம், குடும்பம், மதம் அல்லது சபை, மீடியா, அப்புறம் கல்வி, அப்புறம் பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு. ஸோ இது எல்லாமே இதை தான் என்ன சொல்கிறோம், 7 மவுண்டன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், 7 மலை. 7 மலை. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபையை குறித்த தீர்க்க தரிசன படம். இதை தான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். எல்லாம் சொல்லுங்க, ஆலயம் என்பது ஒரு பர்வதம். அந்த பர்வதம் என்ன பண்ணும், பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, எல்லா மலையும் வரும். ஆனால் எல்லா மலையை விட எது உயர்ந்திருக்கும், தேவனுடைய ஆலயமாகிய பர்வதம் என்ன பண்ணியிருக்கோம், உயர்ந்திருக்கும். அங்க என்ன பண்ணிருக்கு பாருங்க, மேலா உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகள்னா என்ன அர்த்தம், எல்லா நாடும். ஆமே, எப்படி வருது பாருங்க. Now it will come to pass that is in the last day the mountain of the house of the Lord will be established as the highest of the mountain and will be exalted above all hills and all the nation will stream to it. எல்லா நாடுகளும் அதுக்குள்ள என்ன பண்ணுமா, ஓடி வருமா. அப்போ இதுதான் சபையை பற்றி இருக்கிற கடைசி நாள் காட்சி. கடைசி நாளில் சபைன்றது ஒன்றும் இல்லாமல் இருக்காது. சபைன்றது அரசியல், கல்வி, மீடியா, தொழில் என்கிற எல்லா மலையை விட இந்த மலை அண்ணாந்து பார்க்குற அண்ணாமலையை போல சபை வந்து எப்படி இருக்கும், உயர்ந்து இருக்கும். ஆமென். அப்போ இந்த 7 மலைகளை குறித்த ஒரு புரிதல் நமக்கு தேவை. உயர்த்தப்படும். எல்லாம் சொல்லுங்க, உயர்த்தப்படும். அப்போனா சர்ச்சு இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்காது. ஆமென். மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். ஆமென், ஆமென். எல்லா மலைகளுக்கும் மேல அது என்ன பண்ணும், உயர்த்தப்படும். எல்லா நாடுகளும் எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். போங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, அப்போ இப்போ இருக்கிற எண்ணிக்கைலாம் இல்லை,
ஒரு பெரிய எண்ணிக்கை உங்களுக்காக காத்திருக்கு. It's not just teaching. Also I want to declare some prophetic words in your life, in your church, in your ministries. Amen. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, இப்ப பார்க்கிற கூட்டம் இல்ல, ஒரு பெரிய ஜன திரளை, ஆமென், திரள் கூட்டத்தை, ஆமென், நீங்கள் ஈர்ப்பீர்கள். ஆமென். புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம். நீங்க கூப்பிட்ட நாளெல்லாம் போய் அவங்களாவே போவோம் போவோம் வாருங்கள். ஆமென். அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அப்போ இதுதான் லாஸ்ட் டேஸ் உடைய ஒரு முக்கியமான சைன். அப்பனா என்ன, சபை இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது, அது உயர்த்தப்படும். உங்க ஊழியங்கள் உயர்த்தப்படும். ஆமென். உங்க ஊர்ல இருக்கிற அரசாங்க அலுவலகத்தை விட, உங்க ஊர்ல இருக்கிற ஐடி கம்பெனியை விட உங்க சர்ச்சு பெருசா இருக்கும். நம்புனா நம்புங்க, வாங்கன்னா வாங்கிக்கோ. ஆமென். அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஒன்றாய் அது இருக்கும் என்றால் அது தேவனுடைய ஆலயம். நான் அப்படிப்பட்ட கனவுல தான் இந்த திருநெல்வேலியில 1 கோடி ரூபாய்க்கு கட்டணும்னா என்னைக்கோ கட்டியிருப்பேன் நான். 10 கோடி கட்டினாலும் என்னைக்கோ கட்டியிருப்பேன் நான். 100 கோடி கட்ட போறோம். ஆமென், ஆமென். பாருங்க, வெறும் போதனையோடு சேர்ந்து உங்களுக்குள் சில கனவுகளை விதைக்கிறேன். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா, எந்தெந்த ஃபீல்டில் உங்களை அழைச்சிருக்காரோ அந்த ஃபீல்டில் நீங்க டாப்பா இருக்கணும்ன்றது, அந்த துறையில் நீங்கள் தலையா இருப்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். கர்த்தர் பரவாயில்ல எப்படியோ இருந்துக்கோ அப்படி சொல்லல. பர்வதங்கள்லாம் இருக்குது, பர்வதம்னாலே அது உயரம் தான். ஆனா நீ உயரத்திலும் உயரம், நீ மேலானதிலும் மேலாய், நீ சிறந்ததிலும் சிறந்ததாய். ஆமென். பல உயரங்கள் இருக்கும், ஆனா அதை விட நீ உயரமா இருப்ப. ஆமென். இதுதான் ப்ராமிஸ். பாருங்களேன், இத வந்து இஸ்ரேலுக்கு பழைய ஏற்பாட்டில் கடவுள் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டில் எம் நாமம் தரிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்றாரு. அன்னைக்கு ஒரே ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் அந்த நாமம் தரிக்கப்பட்டது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆமென். Now we have the same rights and privilege. We are not just covenant people. We are வெறும் உடன்படிக்கை மக்களை மட்டும் இல்லாம அவருடைய சொந்த மக்களா நம்மளை மாத்திட்டாரு. ஆமென். நீங்க மாம்சத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ பிறவாமல் இங்க இருக்கிற நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். ஆமென். அப்போ அது இஸ்ரவேலர்களுக்குன்ற அந்த காட்சி இன்னைக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு யாருக்கு இருக்கணும்? இன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்குன்றது இல்லை, இன்னைக்கு இயேசுவை நம்புகிறவர்களுக்கு. அதனாலதான் புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷம் ரொம்ப சவாலிடக்கூடியதா இருந்தது. யூதர்களுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. இயேசு கூட இருந்த அப்போஸ்தலர்களால கூட அந்த சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியல, நம்பவே முடியல. ஆனா பவுல் போன்றவர்கள் எழும்பி நின்று சொல்றாங்க, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, விசுவாசிக்கிற எவனுக்குள்ளும் பலன் செய்யும் சுவிசேஷம். ஆமென். இந்த ப்ராமிஸ் இப்போ வெறும் இஸ்ரவேலுக்கோ எபிரே மக்களுக்கோ கிடையாது. இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிரஜாதிகளுக்கு, ஆமென், ஜென்டைல்ஸுக்கு அது வந்து சேரும்படியாய் கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஆமென். அப்போ இன்னைக்கு ரியல் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் அண்ட் அத்தாரிட்டிஸ் உங்க மேல என் மேல இன்னைக்கு இருக்குது. இப்போ அந்த ப்ராமிஸ்க்கு சொந்தக்காரங்க நீங்க தான், அந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க தான். நீங்க தான் இன்னைக்கு வாக்குத்தத்தத்தின் புத்திரர்கள். ஆமென். அப்போ இப்போ வந்து கடவுள் வந்து சொல்றாரு, உபாகமம் 28 சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாய். ஆமென், ஆமென், ஆமென். 28:1. ஆமென். வேகமா போடு. ஆமென். இன்று நான் உனக்கு விதிக்கிற
உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி ஒரு சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும். அப்போனா என்ன, நிறைய மக்கள் இருக்குது. ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு, the Lord your God will set you high above all the nation of the earth. எல்லாம் சொல்லுங்க, high above all the nation of the earth. இன்னைக்கு அவரை நம்பக்கூடிய பிள்ளைகளுக்கு தாயா உயர் வாங்கிக்கோங்க. உங்க தலை மேல நீங்க அது இறங்கட்டும். உங்களை தடுக்கக்கூடிய, உங்களை நுப்பாட்டக்கூடிய ஒரு வல்லமை கிடையாது. இதுதான் உங்களுக்கான ப்ராமிஸ். ஆமென். இது ஏற்கனவே உங்க தலை மேல என்ன பண்ணிட்டாரு, ஊத்திட்டாரு, உங்க மேல கொட்டிட்டாரு. ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தம் சொந்தம். என்ன வாக்குத்தத்தம்? உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். உன்னை மேன்மையாய் வைப்பார். உன்னை மேன்மையாய் வைப்பார். ஆமென். ஆமென். The Lord your God will set you high above all the nation of the earth. அப்போ எல்லாருக்கும் எல்லாம், கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் எல்லாம் வச்சிருக்கிறார். ஆனா அவரை நம்புறவங்களுக்கு வேற ஒண்ணு வச்சிருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு வேற ஒண்ணு வச்சிருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு வேற ஒண்ணு வச்சிருக்கிறார். ஆமென். சிலர் சிந்தினதை எடுக்கிறார்கள், சிலர் சிறந்ததை எடுக்கிறார்கள். காமலா பிராட்டா லா பஹாசண்டாலா பிரேகே லீமனாசா தாலபோகே. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற கூட்டம், ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன், நீங்கள் தரமானவர்கள். ஆமென். சிந்தனதை எடுக்கும் ஒரு கூட்டம் அல்ல, சிறந்ததை, உச்சிதமானதை, மேலானதை, கண்மலை தேன். ஆமென். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் அவர் உன்னை போஷிப்பார். இந்த செகண்டரி கிடையாது. இந்த வந்து மிச்சம் மீது ஏதோ அந்த அதுக்கு உங்களை கூப்பிடல. சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். That's a promise. That's a covenant of his people. ஆமென். அதனால தான் என்ன நடக்குதுன்னா பார்க்க கூடாது. உங்க மைண்ட்ல உள்ள வச்சிரணும், நான் மேன்மையா தான் இருப்பேன். ஆமென். என் தலைமுறை மேன்மையா தான் இருக்கும். ஆமென். ஆமென். என் பிள்ளைங்க மேன்மையா இருப்பாங்க. என் ஊழியம் மேன்மையா இருக்கும். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீ எல்லாரும் போல இருக்க மாட்ட, எல்லார போல நீ கிடக்க மாட்ட. கம்பேர் பண்ணி பேசுறாரு. நம்ம பொதுவாக சொல்லுவோம் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். கடவுள் சொல்ற கம்பேர் பண்ணுவேன் நான், அவனை விட நீ சூப்பரா இருப்ப. ஆமென். கடவுள் வந்து நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க வந்து உட்கார்ந்து இப்படிலாம் கத்து இப்படி ஈடுபடுறீங்க, நீங்களும் சோம்பேறியா சுத்திட்டு இருக்கிற ஆளும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. நீங்க 1000 மடங்கு பெருகுவீங்க. 2 பேருக்கும் ஒண்ணுலாம் கிடையாது. அவருக்கும் வச்சிருக்கிறாரு. வரலன்னு என்ன பண்றது? வரலன்னு என்ன பண்றது சொல்லுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் அப்போ வாருங்கள்னு கேட்டு வந்த ஒரு ஆளும் வராத ஒரு ஆளும் ஒரே நிலையில இருப்பாங்க? ஒரே நிலையில இருக்க மாட்டாங்க. நீங்க வேற நிலையில இருப்பீங்க. ஆமென். வேற நிலையில இருப்பீங்க. ஆமென். சில பேர் நினைக்கிறாங்க அது வந்து கிரேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும். அப்படி கிடையாது. எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரு. நீங்க வாங்கிக்கலாம் என்ன பண்றது? கிருபையில் எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து வாங்கலைன்னா எப்படி உண்டாகும்? வாருங்கள்னு அழைப்பது கிருபை. ஆனால் அந்த கிருபைக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இருக்கு பாருங்க. It will lift you up. Amen. It will lift you above. Amen. அது உங்களை தூக்கி மேலே வைக்கும் பாருங்க. ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, அப்பெல்லாம் ஒரே மாதிரிலாம் இருக்காது. அவர் சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் ஆமாம் என்ன வேடு பாருங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க. வித்தியாசம் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது.
அது எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதிகம் கேட்கிற உங்களுக்கு அதிகம். ஆமா, மணிக்கணக்கா உட்கார்ந்து படிக்கிறீங்க, மணிக்கணக்கா உட்கார்ந்து வார்த்தையை கேட்குறீங்க, ஒரு மீட்டிங் கூட விடாம வந்து உட்கார்றீங்க. உங்களுக்கும் சும்மா நேரம் கிடைக்கும் போது வந்து உட்காரவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும்ன்ற. நான் ஆன்லைன்ல கூட போடுறோம். சில பேரால் சில தேசங்கள்ல இருந்து வரணும்னு நினைக்கிறாங்க. நான் தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு 3 நாள் 10 நாள்லாம் அந்த மாதிரி இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இந்த இடத்துல நடத்துவோம். ஆமே, அப்போ வாங்கன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். அவங்கள விட்டுருங்க. ஆனால் சில பேருக்கு அந்த வாய்ப்பு இருந்தோம் பரவாயில்லன்னு விட்டுறவங்களுக்கும் நேரத்தை செலவு பண்ணி, சிலருக்குலாம் அந்த காசு தான் இருக்குது ஆனாலும் போயிடுவோம் அப்படின்னு வர்றீங்களே, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுன்ற. கடவுள் ஒன்றும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டார். ஆமென், ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கு அடைவான். சோம்பேறிக்கும் பிரயாசப்படுறவனுக்கும் ஒரே ரிசல்ட் கிடையாது. ஒரே ரிசல்ட் கிடையாது. ஒரே ரிசல்ட் கிடையாது. சோம்பேறிக்கு வேணா சாப்பாடு போடுவார் கடவுள், சாப்பிட்டு கோப்பான்ற, செத்து பெறக்கூடாதுல சாப்பாடு போடணும். ஆனால் உங்களுக்கு உயர்ந்ததை தருவார். உழைக்கிற உங்களுக்கு, தேடுற உங்களுக்கு, பிரயாசப்படுற உங்களுக்கு, முயற்சிக்கிற உங்களுக்கு, கீழ்ப்படுகிற உங்களுக்கு, தேவனோடு ஒத்துழைக்கிற உங்களுக்கு அவர் தருகிற பலன் காலை வேளை பசுத்த ஆவியானவர் உங்களை தூண்ட விரும்புகிறார். அவர் உங்களை தூண்டி எழுப்ப விரும்புகிறார். உங்க டயர்ல இருந்து, உங்களுடைய அந்த வெப்சான மனநிலையில இருந்து, என்னத்த போ அப்படின்ற அந்த சிந்தனையில இருந்து உடைச்சு தூக்கி உங்களை வெளியே கொண்டு வரும்படி ஆவியானவருடைய செயல் இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமே, எல்லாம் சொல்லுங்க. பிரயாசப்படுகிறவன், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில். The hard worker, the farmer who labored to produce crops, ought to be the first to receive his share of the crops. அப்போ நீங்க எல்லாத்துக்கும் சமமா இருந்தாலும் எல்லாரும் சமமா இருக்க மாட்டாங்க. ஹலோ, two things is in the kingdom of God. One things is equal and hierarchy is in the same times. எல்லாம் சொல்லுங்க. சமமும் ஏற்றத்தாழ்வும் ராஜ்யத்தில் இருக்கிறது. நம்ம என்ன சொல்றோம்? ராஜ்யம் என்ன சொல்றோம்? சமம் அப்படின்றோம். கடவுள் சொல்றாரு அப்படி இல்லை. சம வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. சம வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. சம வாய்ப்பு, செம வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா those who responds, those who listen, those who obey, அதுக்கு கீழ்ப்படுகிற, அதுக்கு மரியாதை செய்கிற, அதுக்கு ரெடின்றவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத விட பல மடங்கு அவங்க அதிகமாக இருப்பாங்க. ஆமாம். சம்டைம்ஸ் கிரேஸை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க பின்னாடியே கிருபையை புரிஞ்சும் பின்னாடியே உட்காந்துருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, இங்க பாரு, சகலவித கிருபையையும் உங்களில் பெருக செய்கிற தேவன். You know, grace is not one level. கிருபை எனக்கு கிருபை புரிஞ்சிச்ச, கிருபை டீச்சிங்ஸ். என்ன கிருபை டீச்சிங்ஸ்? நீங்க என்னைக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் கிருபை டீச்சிங்ஸ். ஆமென். பைபிள் சொல்லுது பாருங்க, தேவன் உங்களில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். நிறைய கிரேஸ் இருக்கு, கிருபையின் பெருக்கம் இருக்கு, கிருபையில வளர்வது இருக்குது, கிருபையில பலப்படுவது இருக்கிறது. அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் அவனுக்கு என்னவோ அது அப்படி நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி ஒரு டீச்சிங்ஸை பைபிள் சொல்லவே இல்லை. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வாய்ப்பு இருக்கு ராஜா, எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை ராஜாலாம் சொல்லல, வாய்ப்பு இருக்கு ராஜா. ஆனால் நீ என்ன பண்றன்றதை பொறுத்து அது உன் வாழ்க்கையில் வேலை செய்யும்ன்றார் இல்லைங்களா? How you respond the grace,
how you respond the word, how you honor the anointing. கடவுள் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம். அதனால தான் நான் சொல்லுவேன், ராஜ்யத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அப்படின்னு பார்த்து கடவுள் தேவையின் அடிப்படையில் எல்லாருக்கும் ஒன்றை கொடுக்கிறது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தேவையின் அடிப்படையில் தேவன் தரமாட்டார், தகுதியின் அடிப்படையில் தேவன் தருவார். I know it's a controversy for grace teachings. இது கான்ட்ரவர்சி கிடையாது. கான்ட்ரவர்சி மாதிரி உங்களுக்கு தோணலாம். தாளந்து எடுத்துட்டு ராஜா வந்து கொடுக்கும்போது ஒருத்தன்ட்ட எவ்வளோ கொடுத்தாரு? 1, இன்னொருத்தன்ட்ட 2, இன்னொருத்தன்ட்ட 5. ஏன் அப்படி கொடுத்தார்? ஏன் அப்படி கொடுத்தார்? பட்சபாதமே இல்லைன்றீங்களே, ஏன் அப்படி கொடுத்தார்? ஏன்னா பைபிள் சொல்லுது, he know his capacity. அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றத அவர் அறிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். அவனுடைய திறமைக்கு தக்கதாய், தேவைக்கு தக்கதாய் அல்ல. சவுண்டா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, தேவைக்கு தக்கதாய் அல்ல. எனக்கு தேவை இருக்கு, வரும், வராது. உங்களுக்கு தகுதி இருந்தா வரும். உங்க வீட்டு தோட்டத்தில் நீங்கள் விரும்பினது வளராது, நீங்கள் விதைத்தது வளரும். ஆமென். எத்தனை பேர் புரியுது? நீங்க விரும்புங்க, அது கண்ணா பின்னான்னு விரும்புங்க. உங்க மனசு உங்க விருப்பம். வேண்டான்னா சொல்லுது அது. எவ்வளோ நாள் விரும்பிக்கோங்க. ஆனா உங்க தோட்டத்தில் நீங்க விரும்பினது வளராது. நீங்க என்ன விதைச்சீங்களோ அது வளரும். அதனாலதான் மக்கள் ஆசைப்படுகிறார்கள், எதையும் அடையாமலே போகிறார்கள். ஏன்னா இங்க ஆசைப்பட்டா அடைஞ்சிடலான்னு பைபிள் சொல்லலை. சோம்பேறி விரும்பியும் ஒன்றையும் பெற மாட்டான். பெற மாட்டான்னு இருக்கு. அவன் விரும்புறான். they have a desire. அவனுக்குள்ள ஆசை இருக்கு, கண்ணா பின்னான்னு ஆசை இருக்கு. ஆசை யாருக்கு தான் இல்லை? அது இந்த மாதிரி டீச்சிங் கேட்ட பிறகு ஆசை வருது. அது நல்லது தான், அது நல்லது தான், அது நல்லது தான், தப்பு கிடையாது. ஆசையே படாதன்னு ஒரு கும்பலில் இருந்தோம். அங்கேருந்து எங்கே வந்துட்டோம்? விரும்பணும், ஆசைப்படணும், நம்ம ஆசைப்படலாம், தப்பு இல்லை அப்படின்ற இடத்துக்கு என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். இப்போ அடுத்த இடத்துக்கு வரணும். எத்தனை பேர் அடுத்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். வாட்ஸ் த நெக்ஸ்ட் லெவல்? சோம்பேறி தாம் விரும்பியும் ஒன்றையும் பெறமாட்டான், பெறமாட்டான். அப்போ அவன் விரும்புகிறான், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை. அப்போ யாருக்கு கிடைக்குது? சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ செல்வத்தை உண்டாகும். ஆமென். பைபிள் வந்து ஆவிக்குரிய பிரமாணத்தை மாத்துறதுக்கு பேர் கிரேஸ் கிடையாது. ஆவிக்குரிய பிரமாணத்தில் உங்களை வாழ வைக்கிறதுக்கு பேர் தான் கிரேஸ். இது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல, வேகமாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். Grace is not to violate the law. Grace is to fulfill the law. Oh ma cabra santa la brekete. Amen. வந்துருவீங்களா? வேகமாக போகிறோன்னா, it is not violating the law. It is fulfill. இயேசு சொன்னார், அதை அழிக்க வந்தேன் என்று நினைக்காதீங்க. அதை அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தேன். Amen. I'm not come to destroy, I'm come to fulfill. I'm not come to violate the law, I'm come to the fulfill. அப்படின்னா என்ன? எல்லா லாவையும் உடைச்சு போடுறது இல்லை. ஏன்னா தெர்மாமீட்டரை உடைக்கிறதுனால உங்க காய்ச்சல் சரியாகாது. இதுக்கு மேல எப்படி சொல்றது? இப்போ தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது தெர்மாமீட்டர் வந்து காட்டுது, தெரியுதால? தெர்மாமீட்டர் தெரியுமா தெரியாதா? கடிச்சு தின்னுவாங்களா? என்ன இது? இது என்கிட்ட காய்ச்சல் இருக்குன்னு சொல்லுது. அதனால நான் என்ன பண்ண போறேன்? தெர்மாமீட்டரை உடைக்க போறேன் அப்படின்னு உடைச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணியாச்சு? லாவை பிரேக் பண்ணியாச்சு. ஆனால் காய்ச்சல் சரியாயிருமா? ஹலோ, காய்ச்சல் சரியாகுமா?
கண்ணாடியில் போய் பார்க்குறீங்க, ஒரு பெரிய பருவு தெரியுது, உடனே கண்ணாடி ஒரு உடை, எப்படி என் மூஞ்ச எவ்வளோ அசிங்கமாக நீ காட்டுற அப்படின்னு கண்ணாடியை உடச்சிங்க. ஆனால் இப்போ பருவு சரியாயிடுச்சா? சரியாகல. ஸோ லால இருந்து கிரேஸ்க்கு வர்றோன்னா நிறைய பேர் இந்த கண்ணாடி உடைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் இந்த தெர்மாமீட்டரை உடைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. வெயிட் மிஷினில் ஏறி நின்றுட்டு வெயிட் பார்க்கும்போது அதிகமாக காட்டுது, மிஷினை உட அப்படின்னா உங்கள் வெயிட் ஒன்று என்ன பண்ணாது, மாறாது. தட்ஸ் நாட் த திங்ஸ். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நமக்கு விளங்கலன்னு அர்த்தம். இது என்னன்னா அதை உடைக்கிறது இல்லை, அதை அழிக்கிறது இல்லை, உங்களை சுகமாக்குறது, உங்களை எம்பவர் பண்றது. The grace means it is not violate the law. ஆமென். இது உங்களை சரிப்படுத்தி உங்களை எம்பவர் பண்ணி உங்களை சூப்பர் ஆக்குறது தான் கிருபையினுடைய வேலையாக நோக்கமாக அது இருக்கிறது. அதனால ஸ்பிரிச்சுவல் லாஸை கர்த்தர் மாற்றவே இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாங்கன்றது எதில் இருக்கு? லால இருக்கு. இப்போ பவுல் இப்போ கிரேஸ் பிரீச்சர் என்ன சொன்னாரு? இப்பொழுது விபச்சாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல, அதே தான் சொல்றாரு. அங்க கொலை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இங்க என்ன சொன்னாரு? செய்யுங்கன்னு சொன்னாரா? அப்படிலாம் ஒண்ணுமே சொல்ல. ஆனா அன்புன்ற ஒரு மேட்டரை இங்க ஊத்துனதுனால பிரமாணத்தை ஓவர்டேக் பண்ணிட்டு நீங்க போறீங்க. இது போய் சட்டத்தை உடைக்கிறது இல்ல, இது போய் சட்டத்துக்கு எதிராக என்ன பண்ணலாம் இல்ல சட்ட திருத்தம் செய்யலாமா? சட்டத்தை திருத்தமே செய்யறதுக்கு வரலங்க. உங்களை உயிரோடு எழுப்ப, உங்களை பலப்படுத்த, உங்களை எம்பவர் பண்ண கிறிஸ்து உள்ளே வந்தார். ஆமென். அப்போ it is grace means it's not violating the law, it is fulfilling. So Jesus himself எப்படி சொல்றாரு? நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல. Do not think that I came to do away with or unto the law of Moses or the writing of the prophets. I did not come to destroy but to fulfill. Amen. Not come to destroy but to fulfill. எல்லாம் சொல்லுங்க, fulfill. Amen. Not destroy the law, fulfill. கல்ல தள்ளுறது தான், கல்ல தள்ளிட்டா எல்லாம் சரியாயிரும்ன்றது இல்லை. லாசருவை உயிரோடு எழுப்புனா தான் சரியாகும். வெறும் கல்லை தள்ளிட்டு லாசருவை எழுப்பலன்னா என்னத்துக்கு ஆகும்னு நினைக்கிறீங்க? சகோதரிகள் சொன்னாங்களே, 4 நாள் ஆயிடுச்சே. நிறைய பேர் லாவை உடைச்சி போட்டுட்டு எழுப்பாம போறதுனால ஒரே நாத்தம் தாங்க முடியல. முன்னாடியாவது கொஞ்சம் மூடி இருந்துச்சு. ஹலோ, முன்னாடியாவது கொஞ்சம் இவங்க லாவுக்கு எதிராக பேசுறோம், லாவுக்கு எதிராக கல்ல தள்ளிட்ட. ஆனால் லாசருவை என்ன பண்ணல, எழுப்பலை. அதனால இப்போ என்ன அடிக்குது? நாத்தம் அடிக்குது. நான் சொல்றேன், கல்ல தள்ளுறதல்ல நோக்கம், லாசருவை எழுப்புறது தான். இந்த பாயிண்ட் புரியலைன்னா யூ மிஸ் த கிரேஸ். இந்த இது உங்களுக்கு விளங்கலைன்னா உங்களுக்கு கிருபை என்ன கேட்டாலும் உங்களுக்கு புரியாது. இது கல்ல தள்ளுறது இல்ல, ஆளை எழுப்புறது. It is not a violating the law. It is not violating the law. Jesus said, take away the stone. இந்த கல்லை என்ன பண்ணுங்க? தள்ளுங்க. எஸ் ரைட், கல் தள்ளணும், உண்மைதான். ஆனா கல்லை தள்ளுறது பிரமாணத்துக்கு எதிராகவே பேசிட்டு இருக்கிறது தான் கிரேஸ்ன்னு நினைச்சீங்கன்னா தப்பு. அவங்களாம் பிரமாண பிரசங்கியார். அப்ப நீங்க நாங்க கிரேஸ் நியூ கவனன்ட். ஏப்பா நெஞ்சில இப்படி நெஞ்சை தூக்கிட்டு சொன்னீங்கன்னா என்ன கிரேஸ்னே தெரியலையே. அந்த ஆள் கூட கொஞ்சம் தாழ்மையா பேசுறாரு. யாரு? நீங்க பிரமாணம் சொல்றீங்களா? அந்த ஆள் கூட என்ன பண்றாரு?
ஏதோ ஆண்டோடைய கிருபைங்க, அவர் தான் கிருபையில் இருக்கிறார். ஐயோ, அவர் பிரசங்கம் பண்றது கொஞ்சம் ஹார்டா இருக்கு, ஆனா பேசினா எப்படி பேசுறாரு, நம்மளால என்னங்க எல்லாம் ஆண்டவருங்க அப்படின்றார். ஆக்சுவலி அதான் கிரேஸ். ஆனா இங்க கிரேஸ்ன்றாங்க பாருங்க, அவங்ககிட்ட போய் கேட்டா அப்படிங்காரு. இது என்னது, நீ பேர் கிரேஸ்ன்னு வச்சிருக்கிற, வாழ்றது பிரமாண மனநிலை. அந்த ஆளு பேரு தான் பிரமாணம், வாழ்றது கிருபை. Amen. So mindset is lifestyle. It's very important. எந்த டாக்டரிங்க நீங்க ஃபாலோ பண்றீங்கன்றதெல்லாம் அது இல்லைங்க. அதனால தான் நான் வந்து நியூ கவர்னன்ட் அந்த மாதிரி இந்த வார்த்தை இப்போ நான் சிலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது, நான் யூஸ் பண்றதை விட்டுட்டேன். I never use the word. எவ்வளோ பிரசங்கம் இருக்கு, நீங்க போய் பாருங்க. I never use the word நியூ கவர்னன்ட். ஏன்னா சில பேர் கையில் அது சிக்கி சின்னாபனமாயிடுச்சு. அதனால I never use that word. ஆமென். வேணா நியூ டெஸ்டமென்ட் ப்ரீச்சர்னு சொல்லிக்கிறேன். இந்த நியூ கவர்னன்ற வேர்டே ஒரு அலர்ஜி வேர்டு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் சம் பீப்புள். அது என்னமோ ஒவ்வாவ மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க சொன்ன நியூ கவர்னருக்கு அதுக்கு அதுவே பரவாயில்ல, இதுக்கு நான் அங்கேயே இருந்திருப்பேன்டா. கிருபன்னு நீங்க பண்ணதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு எது பெட்ரு? அதுவே எவ்வளோ பெட்ரு. அவங்க கூட பரவாயில்ல, நான் தங்கித்தான் இல்லாமல் கொஞ்சம் ஒழுக்கமாவது இருந்தாங்க. இவங்க திறந்து விடுறேன்னு இப்போ வருது பாருங்க, நாத்தம் கூவம்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி ஆக்கி விடுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் வயலேட்டிங் த லா. ஏதோ பிரமாணத்தை வந்து தள்ளிட்டா அது கிரேஸ் கிடையாது. லாசருவை எழுப்புறதான் கிரேஸ். ரைசிங் த பீப்புள். அப்போ ஃபோக்கஸ்டு பிரமாணத்துக்கு எதிரான ஆட்களுக்கு எதிராக பிரசங்கம் பண்றதுல ஃபோக்கஸ். செத்த மனுஷனை நீ எழுப்ப முடியும்னா you are the grace preacher, you are the new covenant preacher. Otherwise there is no difference. மரித்த மனிதர்களை உன் பிரசங்கத்தை கேட்டு எத்தனை பேர் குத்தப்பட்டாங்கன்றது இல்ல, எத்தனை பேர் எழும்புனா உயிரோட. That's a matter. That is the matter. உங்க செய்தியை கேட்கும் போது செத்த நிலையில இருக்கிற, நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிற, வியாதியில் இருக்கிற, தரித்திரத்தில் இருக்கிற, பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள் எத்தனை பேர் விடுதலையாய், மரித்தவர்கள் எத்தனை பேர் உயிரோடு எழும்புகிறார்களோ, that's a real grace message, that's a real spirit message, that's a real new covenant message. Amen. சில பேர் நியூ கவர்னன்ட்னா என்னன்னா, யாரையாவது திட்டி பேசுவாங்க, யாராவது ஒரு ஆளுக்கு எதிராக பேசிட்டா பெரியாது. அரசியல்ல தானே இருக்குது. அரசியல்னா என்ன, யாரையாவது திட்டிட்டு இருப்பாங்க. டேய் நீ என்னடா, மக்களுக்கு ஏதாவது, மக்கள்லாம் கிடையாது, நாங்கள் அவங்கள திட்டுவோம், அவங்க எங்களை திட்டுவாங்க. இந்த மேடை போட்டு நாங்கள் அவங்கள திட்டுவோம், அவங்க அடுத்தால ஒரு மேடையை போட்டு நாங்கள் திட்டினதுக்கு பதில் சொல்லி அவங்க திட்டுவாங்க. ஆனால் இங்கே ஒரு ஜனம் வந்து உட்கார்ந்துருக்கும் பாரு, டேய் உங்கள் 2 பேருக்கும் சண்டைனா எங்களை ஏன்டா கூட்டிட்டு, தம்பி கொஞ்சம் ஓரமாக போய் 2 பேரும் சண்டை போடுங்க, எங்களை ஏன்டா இதில் இது பண்ணுறீங்க. யோசிச்சு பாருங்க, அப்படி போயிடுது. வாரம் சில நேரம் அப்படி போயிடுது. கவுண்டர் கொடுக்கறது, எதிர்த்து. நோ, தட்ஸ் நாட் த கிரேஸ். திரளான ஜனங்கள் அப்படின்னு கேட்குதா? ஓகேவா? திரளான ஜனங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நாம் வந்து அதுக்கான பிளேஸ், அதுக்கான இடம் இதுவும் தேவை. சும்மா வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நம்ம இத்தனையோண்டு வச்சுட்டு உள்ளே வைக்க முடியாது. அப்போ நான் சொல்கிற இந்த நாட்களில் இதுவரை இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் வாங்குவீங்க. கர்த்தர் வாங்க வைப்பார். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படி நிலங்களை நீங்கள் வாங்குவீர்கள். ஆமாம், ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வாங்குவீங்க, பெரிய பில்டிங்ஸை கட்டுவீங்க. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களிலே நிறைவேறும். ஆமென். ஏன்னா திரள் கூட்டம் உள்ள வரும். ஆமென். நீங்க நினைக்கலாம் இதை கர்த்தருடைய வார்த்தை மட்டும் நம்ம வேற ஒன்றும் பெருசாக நம்ப வேண்டியது கிடையாது. கர்த்தாவே உங்கள் வார்த்தையை நான் பியூர் அப்படின்னு நம்ப போகிறேன். உங்கள் வார்த்தை சொல்லுது சபை உயர்த்தப்பட்டிருக்கும், நான் அதை அப்படியே என்ன பண்ணுறேன், நம்புகிறேன். உங்கள் வார்த்தை சொல்லுது திரளான ஜாதிகள் உள்ள வருவாங்கன்ட்டு. ஆமென். அது அப்படியே நான் நம்புகிறேன்.
ஆமென். இந்த சீசனில் நான் அப்படியே பார்க்க போகிறேன். ஆமென். அப்போ கொஞ்சம் லாஜிக்கலாக தான் இருக்குது. ஒன்று உயர்த்தப்படுன்றாரு. அப்போனா பில்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், திரளான ஜனங்கள் உள்ள என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் கிராமத்தில் இருக்கலாம், பட்டணத்தில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். உங்கள் சபையை பற்றி, உங்கள் ஊழியத்தை பற்றி பெரிய ட்ரீம் ஒன்று வைங்க. ஆமென். பெரிய ஒரு கனவு ஒன்று வைங்கன்ற நான். ஆமென். ஆமென். சாதாரணமாக இல்லை, ரொம்ப பெருசாகவே வைங்க. ஆமென். நிரம்புற அளவுக்கு ஜனங்க உள்ள வரப்போகிறாங்க. நாங்கள் ஒரு 300லேருந்து ஒரு 500 பேர் ஜனங்கள் இருக்கும்போது ஒரு 2000 பேர் இருக்கிறது ஏன் யோசிக்கிறோன்னா, இதை நம்புகிறோம் நாங்கள். ஆமென். இது நடக்கும், கர்த்தர் அதை செய்வார். ஆமென். இப்போ நாங்கள் பார்த்துருக்க லேண்டுடைய மொத்த அளவு வந்து 56 ஏக்கர் பார்த்துருக்குறோம். ஏன் 56 ஏக்கர் வாங்க போகிற தெரியுமா? அதை சுற்றிலும் இன்னொரு 200-300 ஏக்கர் இருக்கு. ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, லட்ச ஜனத்திரள் உங்களுக்காக ஆவியானவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஜாதிகளின் பலத்த திரள் உன்னிடமாய் வரும். தட்ஸ் a promise. ஆமென். கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் உன் வசமாய் திரும்புவார்கள். ஆமென். வாசிக்கலாமா? ஏசாயா 60 படிங்க. ஏசாயா 60 படிங்க. ஐசாயா 60. இப்போ நான் சில நேரத்துக்கு நான் பேசும்போது கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணுற மாதிரி தோணலாம், பட் அது எக்ஸாக்ரேட் கிடையாது. இஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஐசாயா 60 அப்படி வாசித்து வாங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இது வேற மாதிரி ஐயா, இந்த வார்த்தையை வேற மாதிரி ஹானர் பண்ணி வாங்கிக்கோ. ஆமென். ராக்லாமா ஷாட்டாலா பிரேக்கெட்டே எப்படி போட்டிருக்கு பாருங்க. அந்த வார்த்தை மட்டும் படிங்க. கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஆமென். நான் சொல்றேன், இந்த சீசன்ல ஒரு பெரிய ஜனத்திரளை எதிர்பாரு. ஆமென். இதுவரை இல்லாத ஆத்துமாக்கள் உங்கள் சபையிலே நிரம்பி வழிவார்களா? ஜனத்திரளினால் உங்கள் சபை நிரம்பட்டும். ஆமென். because it is a promise. ஆமென். எப்படி சொல்றாரு பாருங்க. சும்மா ஏதோ 10 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க. கடற்கரை மணலத்தனையான திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஆமென். ஆமென். நான் நம்புறேன் மறுபடியும் அந்த நாட்கள் இன்னும் வரட்டும் நான் சொல்றேன் நான். ஆமென். so I believe mass crowds. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க உங்க உள்ள அதை விரும்புதா? நான் சொல்றேன் ஒரு mass crowds. ஆமென். நானே சொல்லுங்க, இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ஸுக்கு குறைஞ்சது ஒரு 1000 பேர் இருக்கணும். ஆமென். மினிமம் thousands அப்படி வந்தால் தான் கரெக்ட். ஆமென். இப்போ நம்ம டோட்டலாக வந்தவங்க எண்ணிக்கைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 350 பேர் வந்துட்டு இந்த மாதம் வந்திருப்பாங்க. அந்த இப்படி பார்த்தா ஒரு 350 பேர் 400 பேர் வரைக்கும் இந்த கூட்டங்களில் கனெக்டடாக இருக்கிற பாஸ்டர்ஸுடைய எண்ணிக்கை. நான் சொல்கிறேன் அட் டைமில் 1000 பேர் இருக்கணும். எனக்கு அதுக்கான ஆட்கள் வேணும். அதுக்காக ஒர்க் பண்ணி, அதுக்காக ஜெபம் பண்ணி, அதுக்காக வேலை செய்து,
அதை அழகாக தொடர்பு படுத்தி அப்படி ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆமென். நீங்கள் கூட ஒரு 5 பேர் குழுவாக இணைஞ்சு அதுக்காக என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரூத்ஸை ஒரு 1000 பாஸ்டர் கேட்டால் தமிழ்நாட்டில் என்ன ஆகும்? ஆமென். தமிழ்நாட்டில் என்ன ஆகும், தேசத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதோடைய விளைவுகள் பலமாக இருக்கும். எண்ணிக்கை தேவையில்லை நம்ம சொல்கிறதே இல்லை, தரத்துடன் கூடிய எண்ணிக்கை. காலையில் சொன்ன தரமான ஒரு கூட்டம் இங்கே வந்திருக்கு. இப்போ சொல்கிறேன், தரமுள்ள எண்ணிக்கையும். குவாலிட்டி ப்ளஸ் குவான்டிட்டி. எல்லாம் சொல்லுங்க, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. ஆமென். ரெண்டுமே சில நேரம் ஒன்றா இருக்காது இல்லையா? உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா, அதிகமாக இருக்கிறது நல்லா இருக்காது, நல்லா இருக்கிறது அதிகமாக இருக்காது. இதுதான் இங்கே இருக்கிற நிலை. ஆனால் இயேசு ஆண்டவர் சுவையுள்ள திராட்சை ரசத்தை கொடுத்தார், அதே நேரத்தில் எண்ணிக்கைக்கு அதிகமாக கொடுத்தார். அங்கே என்ன இருந்துச்சு? தரமாகவும் இருந்துச்சு, எண்ணிக்கை மிகுந்ததாகவும் இருந்தது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இதை செய்ய முடியும். ஆமென். யாராவது உருப்படியாக 2 பேர் இல்லைங்க, உருப்படியாகவே ஒரு 100 பேர் தருவார். ஆமென். எங்கள் சபையில் ஒரு 10 விசுவாசி கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் இல்லைங்க, அப்படி கிடையாது. 100 1000 ராப்ரோ ஷதாரா லபா ஷியாடலா மான்சலா பிரேக்கிட்டே. எல்லாம் சொல்லுங்க, தரத்துடன் எண்ணிக்கையும் பெருகட்டும். இந்த சீசன்ஸ்ல நான் அதை பேசுறேன். வந்த ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் மேல, ஒவ்வொரு லீடர்ஸ் மேல, லார்ட் ஐ ஸ்பீக். அப்போ கர்த்தர் சபையை பற்றி ஒன்று சொல்றாரு, சகல ஜாதிகளிலும் கடவுளுடைய விஷன், தேவனுடைய தரிசனம் இப்படிப்பட்டதாக தான் இருக்குது. அது தாழ்ந்ததா இல்லை. அப்போ நான் சொல்றேன், உங்கள் ஊழியம், உங்கள் தரிசனம், உங்கள் சபை இந்த நாட்களில் இப்படியே இருக்காது. கர்த்தர் சொன்னதை உங்கள் மனசில் வைங்க இன்னைக்கு. ஆமென். தேவன் சொன்னதை இன்னைக்கு உள்ளத்தில் என்ன பண்ணுங்க, வைங்க. ஏன்னா கர்த்தர் அவருடைய சபையை கட்டி பலப்படுத்தி சகல மலைகளிலும் மேலாய் அது ஸ்தாபிக்கப்படும் என்பது அவருடைய வார்த்தையாக இது இருக்கிறது. ஆமென். அப்போ அதை இப்படி கூட சொல்லலாம், ஊழியர்கள் சாதாரண நிலையில் இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய வாழ்க்கை தரம் பலமான விதத்தில் இது உயர்த்தப்படும். ஆமென். ஆமென். ஏன்னா உங்களுக்குள்ள இது நடந்து ஜனங்களுக்குள்ள இது நடக்காம வெறும் கட்டடம் மட்டும் பெருசாக போகிறது கிடையாது. கட்டடம் மட்டும் வெறும் பெருசாக போகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் உயர்த்துகிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. ஆமென். That's a last day prophecy. எல்லாம் சொல்லுங்க, கடைசி நாளில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, ஆமென், சகல ஜாதியும் அதுக்குள்ள வரும். இன்னையிலிருந்து இந்த ப்ரொஃபெட்டிக் பிக்சரை பாருங்க. இப்போ இது தீர்க்க தரிசன காட்சி. உங்க மைண்ட்ல என்ன வைக்கணும்? கவர்மெண்ட் பில்டிங்ஸை விட ஏன் சர்ச்சு பெருசா இருக்கும்? ஆமென். ஐடி கம்பெனி பில்டிங் பார்த்தியா? ஓ, எங்க சர்ச்சில் இருக்கிற ஆபீஸே இதை விட பெருசா இருக்கும். I'm not exaggerate. I'm prophesying this morning. Amen. இந்த 7 mountains என்றது ரொம்ப முக்கியமானது தேவனுடைய சபை. ஆமென். அதை பற்றி இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல பேசியிருக்கிறோம். இப்போ ஒரு சின்ன டீ பிரேக்ஸ். நீங்க போயிட்டு ஸ்நாக்ஸ் அண்ட் டீ எடுத்துட்டு நீங்க வந்துருங்க. அதனால அடுத்த செஷன் will continue. ஆமென். இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இன்னும் அழகா கத்துக்க போறோம். இயேசு இதை பற்றி என்ன பேசினார், இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த செய்தியை மக்களுக்கு எப்படி கொண்டு போகணும், எப்படி இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் டீட்டெயிலாக என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். ஸோ ஒரு ஸ்மால் பிரேக், நானும் பிரேக் போயிட்டு வந்துடுறேன். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் it will continue. Amen. God bless you.